மனுஷ பிறவிலாம் எப்படி இருக்காங்களே, ஒருத்தவங்க எப்படி வேணா இருக்கட்டும், பிஸ்னஸ் மேனா இருக்கட்டும், ஆக்டரா இருக்கட்டும், அரசியல்வாதியா இருக்கட்டும், நல்லவங்களா இருக்கட்டும், கெட்டவங்களா இருக்கட்டும், எந்த நிலையில இருந்தாலும் அப்பாவை இழந்து ஒருத்தர் நின்றுட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றத தமிழக மக்கள் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆர்பி சௌத்ரி ஜீவாவோட அப்பா 99 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. 100வது படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்காரு. அப்படிதான் தளபதி விஜய் கிட்டயும் கேட்டிருப்பாரு. அந்த நேரத்துல தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததுனால என்னால கில்லி 2லலாம் நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால ரஜினி கிட்டயும் கேட்டிருக்காரு. அதுக்காக பேச்சுவார்த்தைலாம் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் நேற்று கார் ஆக்சிடென்ட்ல அவர் இறந்தும் போயிடுறாரு. இதுக்கு முன்னாடி ஜீவா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதை சூழ்நிலையை இவங்க பயன்படுத்திக்கிட்டு நிறைய அரசியல் கட்சியை சார்ந்தவங்க இல்லை பொதுமக்கள்ல இருந்து பாதி பேர் ஜீவாவோட கமெண்ட்ஸ்ல போயிட்டு தப்பா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மெசேஜ் தான் இன்னைக்கு உங்களுக்கு படிச்சு காட்ட போறேன். நேத்து போட்ட ஆட்டம் தான் கடவுள் இன்னைக்கு உனக்கு கதற விட்டாரு. என்ன ஆக்டர் ஜீவா, yesterday you are whistling, today you are crying. Your vote for your father, not for தமிழ்நாடு. படிச்சு சொன்னேடா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு. இப்போ இந்த டைலாக போய் ஜீவா கிட்ட சொல்லுங்க. விசில் போட்டு வீடியோ போட்டோடனே உங்க அப்பா செத்து போயிட்டான். மச்சி ஒரு கோட்டை சொல்ல. எனக்கு என்னமோ இதை பார்க்கும்போது கரூர்ல 41 பேர் இறந்து போனாங்களே, அப்போ அன்பில் மகேஷ் அழுததை காமெடியா கிரியேட் பண்ணீங்களே, அதுதான் ஞாபகம் வருது. ஒருத்தர் அவங்க அப்பாவை இழந்து மனசு உடைஞ்சு போய் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு. இப்படிலாம் எப்படி மெசேஜ் பண்ண தோணும்? இதை பார்க்கும்போது ஜீவா யாருன்னு காட்டல, மக்கள் தான் யாருன்னு காட்டுது. சில ஆக்டர்ஸ்லாம் அவங்க கெரியரையே இழக்கிற நிலைமையில இருப்பாங்களே, அப்போ அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டவது ஆர்பி சௌத்ரி தான். ஏன்னா நிறைய பேர் வந்து கெரியர் முடிகிற ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த மாதிரி நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் ஒரு ஆக்டர் தான் விஜய். விஜய்க்காக நிறைய படம் எடுத்திருக்காரு. அதில் ஒரு சில படங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். பூவே உனக்காக, துல்லாத முனமும் துள்ளும், திருப்பாச்சி, ஜில்லா, லவ் டுடே, ஷாஜகான், இந்த மாதிரி நிறைய படங்களை இவர் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் பூவே உனக்காக அப்படின்ற படத்தை நடிக்கும் போது தான் விஜய் மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாரு. அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுனால தான் விஜய் இவ்வளோ கெரியர் ஹிட்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி பல்வேறு தரப்புல இருந்து சொல்லுவாங்க. விஜயோட ஃப்ரெண்டோட அப்பா ஆர்பி சௌத்ரி தான் விஜய்க்கு கெரியர்ல ஹிட் கொடுத்தவர். அந்த ஒரு காரணத்தினால அவரோட இறுதி சடங்குல விஜய் கலந்துக்கணும்னு நினைச்சாரு. அது மட்டும் இல்லாம அரசியல் நிலவரமே இவ்வளோ பரபரப்பா போயிட்டு இருக்க இந்த நிலையில கூட ஆர்பி சௌத்ரிய பார்க்கணும்னு சொல்லிட்டு விஜய் அங்க போயிருந்தாரு. ஆனா அங்க போயிருந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. முதலமைச்சர் இப்படி கத்தும் போது விஜய்க்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஆகுது. அவரு ஒரு டெத்துக்கு போயிருக்காரு. அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற கொஞ்சம் கூட அறிவு இல்லாம இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும் போது என்ன தோணுதுன்னா, இது கூட பரவாயில்ல, இன்னும் வேற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு விஜய் வாழ்க, தாவேகா வாழ்க, அடுத்த சிஎம் நீங்க தான், சிஎம் விஜய், இந்த மாதிரிலாம் வந்து கத்திட்டு இருந்திருக்காங்க. இதை மற்ற பேர்லாம் பார்த்து எப்படி டிஸ்டர்ப் ஆகுறாங்கன்னா, இது வந்து டெத்துங்க, இந்த டெத்துக்கு வந்து கூட நீங்க விஜய் பேரை சொல்லி கத்தணுமா? ஒருத்தர் வந்து இறந்துருக்காரு, அங்க உட்காந்துட்டு எல்லாருமே சைலண்டா அவருக்காக வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல விஜய்னு வந்து கத்திட்டு இருக்கீங்களே, இது விஜயை கூட பாதிக்கும். நீங்க பண்றதுனால எல்லாருக்குமே விஜய் மேல கோபம் வருது அப்படின்ற மாதிரி பல தரப்புல இருந்து பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு சில தாவேகா தொண்டர்கள் பண்றதுனால தான் மொத்த தாவேகா தொண்டர்களையும் தற்குறின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. உங்களுக்கு இதை பார்க்கும் போது எப்படி தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க ரெட் டேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.